இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே வந்துட்டு திட்டங்கள் எதுவுமே புதுசா வரல. ஏற்கனவே இருந்த திட்டங்களை அதாவது வெற்றி அப்படின்ற ஸ்டிக்கரை போட்டு போட்டு இப்ப புதுசா கொண்டு வராங்க. தமிழக கவர்மெண்ட் மட்டும் இல்ல, அமைச்சர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க தொழில்துறையை வளர்த்து ஈர்த்து முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இந்த முதலீடை கொண்டு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 60-70% கடந்த திமுக ஆட்சியில போட்ட ஸ்கீம்ஸ் தான். கல்வித்துறை அமைச்சர் அடிக்கடி கேமரா முன்னாடி வராரு, நம்ம இன்ஸ்டாகிராம் அடிக்கடி பாக்குறதுனால செயல்படுற மாதிரி இருக்கு. அறநிலைத்துறை அமைச்சர் அவர் செய்ய வேண்டிய வேலையை விடுத்து நேத்து போட்ட முறுக்கா இன்னைக்கு போட்ட முறுக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலை. அதெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார் இன்னும் தொலைநோக்கு திட்டமோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வரப்போகுது, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வரப்போகுது, இந்த திட்டத்துக்காக ஒரு நிதி ஒதுக்கி இருக்கும், இதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, இதெல்லாம் நீங்க விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமும் வந்த மாதிரி தெரியலையே. சபாநாயகரே வந்து ஆளுங்கட்சி நிதி அமைச்சர் வந்து நீங்க உட்காருங்க, நீங்க பேசுறது தப்பு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நிகழ்வுலாம் சட்டசபையில எனக்கு நினைவு தெரிஞ்சு நடந்ததே கிடையாது. உதயநிதி சார் எதிர்காலம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இயலாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள், போராளி அண்ணாமலை அவர்கள், ஒரு சிறந்த அதிகாரி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள், சுயநலம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், நாடகம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது வந்து தாவேக ஆட்சியில மட்டுமே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலும் இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலும் இருந்தது. யாராவது தவறு பண்ணாங்கன்னா இவர் வந்து திமுக நிர்வாகி கைது, அவர் வந்து இதுல போதைப் பொருள் இவ்வளவு வச்சிருந்தாரு. ரவுடிசம் வந்து அரசியலுக்குள்ள புகுந்து பல வருஷங்கள் ஆகுது. தந்தை பெரியாரும் அண்ணாவும் காமராஜரும் இப்ப இந்த காலகட்டத்தில் இருந்தா இப்ப நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும்? அந்த காலகட்டத்துக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய கொள்கைகளை வந்து இனி வரக்கூடிய அரசுகள் வந்து நடைமுறைப்படுத்தினாலே போதும். இதுதான் அவங்களுக்கு இன்றைய தலைவர்கள் செய்யக்கூடிய சிறந்த மரியாதையா இருக்கும். பியாண்ட் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல வந்துட்டு நம்முடைய அரசியல் விமர்சகர் போன முறை பல பதில்கள் கொடுத்திருந்தாரு, உங்க மனதுக்குள்ள இருக்க கேள்விகளுக்குமே பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ போட்டதுல இருந்து பல கேள்விகள் வந்துட்டு எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்ல நம்முடைய அரசியல் விமர்சகர் நிஜம் ரவி அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். போன டைம் நம்ம போட்ட வீடியோஸ்க்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க சார். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவீங்க. என்ன கேள்வி வேணா கேளுங்க. ஓகே சார். முதலாவதா அரசு பணியிலிருந்து போயிடலாம் சார். கூட்ட நெரிசல்ல வந்துட்டு கரூர் கூட்ட நெரிசல்ல வந்துட்டு இறந்தவர்களுக்கு வந்துட்டு அரசு பணி கொடுத்தாங்க ரீசெண்டா. அதுக்கு வந்துட்டு அது கோர்ட்ல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்துட்டு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதை வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்துட்டு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு வந்துட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இதை நீ என்ன சார் நினைக்கிறீங்க? இது நிச்சயமா மேல்முறையீடு போயிருக்க கூடாது தமிழக அரசு. ஏன்னா இது வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் சொன்ன கருத்து தான் நானும் முன்மொழிகிறேன். ஏன்னா எத்தனையோ விபத்துகள் நடக்குது. தமிழக மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை பக்கத்து நாடுல இருந்து நம்ம மீனவர்களை சிறைப்பிடிக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பங்கள்லாம் ஒன்று கண்டுக்காம இருந்துட்டு ஒரு கட்சி நடத்தின, அப்போது கட்சி தானே அது, அப்போ கட்சி நடத்தின ஒரு கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் இறந்ததுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு வழங்குறதுன்றது இதுக்கு முன்னாடி வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு செய்கிற மாபெரும் அநீதி அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இது தாவேக அரசு வந்து இதை அப்படியே கைவிட்டிருக்கலாம், அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்போடு அவங்க நிறுத்திருக்கலாம். மேல்முறையீடு போனாலும் இதை வந்து எந்த கோர்ட்லையும் இந்த தமிழக அரசோட வாதம் நிற்காது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தாரு. இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே வந்துட்டு திட்டங்கள் எதுவுமே புதுசா வரல. ஏற்கனவே இருந்த திட்டங்களை அதாவது வெற்றி அப்படின்ற ஸ்டிக்கரை போட்டு போட்டு இப்போ புதுசா கொண்டு வராங்க. புது திட்டங்கள் வரவேற்கக்கூடிய இடத்துல பல போராட்டங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்றது வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு சார். இது என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழக கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. எல்லா அமைச்சரும் சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் வரலை. இந்த பெயர் மாற்றம், அதாவது எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து முன்னாடி ஒரு அதை திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்துக்கு எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வெற்றி, ஃபார் விஜய்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெற்றின்னு போட்டு ஆரம்பிக்கிறது வந்து இந்த அரசோட திட்டங்கள் தீட்ட முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. புதுசாக ஒரு திட்டங்கள் தீட்ட முடியாத நிலைமையில தான் இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சத்துணவு திட்டத்தை எடுத்துப்போம். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா
அது வந்து ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் பொதுவான பேர் தான் வச்சார், முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு. இதில் வந்து இவங்க பெயர் மாற்றம் பண்ணி எதுக்காக, அது அவசியமே இல்லை அது. ஏன்னா திமுகவோட ஒரு ஐகானிக்கான ஒரு சத்துணவு திட்டம்ன்றது ஓகே, காமராஜர், எம்ஜிஆர் இவங்களா கொண்டு வந்தாங்க. ஆனால் காலை உணவு திட்டம்ன்றது திமுக கொண்டு வந்த திட்டம். அதை வந்து முதலமைச்சர் இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா முதலமைச்சர் விஜய் தானே, யாராக இருந்தாலும் பொருந்துமே. அதுக்கு எதுக்கு பேர் மாற்றணும்? இது வந்து நிச்சயமாக ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கையாளாகத்தனம்னு சொல்லலாம். அதை நான் மேபி இந்த கேள்வி வந்துட்டு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அப்போ எந்த திட்டங்களும் நம்ம வந்துட்டு இன்னும் வரவேற்கல அப்படின்னு சொல்கிறீங்க, எந்த திட்டமும் அவங்க நமக்கு தரலன்னு சொல்கிறோம். ஆனால் நேற்று வந்துட்டு வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தி, கடந்த ஆட்சியில் வந்துட்டு அவங்க வாங்கின அந்த 100 நாட்களில் அவங்க வந்துட்டு வாங்கின முதலீட்டுகளை விட இப்போது நமக்கு வந்துட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு முதலீடு வந்திருக்கு. நம்மளை நம்பி வந்துட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னவா சார் பார்க்குறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க தொழில்துறையை வளர்த்து ஈர்த்து முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இந்த முதலீடை கொண்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 60-70% கடந்த திமுக ஆட்சியில் போட்ட ஸ்கீம்ஸ் தான். அது வந்து இப்போ கையெழுத்தாகுது, சிலது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் BMW இதெல்லாம் பார்த்தா ஏற்கனவே இருக்குது, இங்கே அசம்பிளிங் யூனிட் இங்கேயே இருக்குது, நம்ம மஹிந்திரா ஸ்டீலே இருக்குது. அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் அவங்க வந்து சைன் இது வாங்குறாங்க. அது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கணக்கு காமிச்சு 10,000 கோடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை தான். இது வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது வந்து தொழில்துறையை வந்து அவங்க வளர்த்து எடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோ திட்டங்களை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்த திட்டங்கள் அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி தேவைப்படக்கூடிய ஒரு திட்டங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் பணம் வேணும். தொழில்துறை வளர்ந்தால் மட்டும்தான் காசு வரும். வெறும் டாஸ்மாக் நம்பிலாம் கவர்மெண்ட் நடத்த முடியாது. அப்போது இது வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் அவங்க திட்ட கமிஷன்கிட்ட போனாங்கன்னா, ஏதாவது ரிசர்வ் பேங்கில் கடன் வாங்குறதா இருந்தால் கூட மத்திய நிதி அமைச்சகம் நிச்சயமாக கடன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு இதுவும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே போன பதிலில் சொன்ன மாதிரி தான், இதுவும் ரீல்ஸுக்கு பயன்படுமே ஒழிய ரியலுக்கு பயன்படாது. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்துட்டு இப்போ திருப்பியும் வந்துட்டு என்னன்னா, வந்த 100 நாட்கள்லேயே வந்துட்டு 20,000 கோடி ரூபாய் கடன் இது பண்ணிட்டீங்க, அப்போ இன்னும் 5 வருஷம் ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்துட்டு 20 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே தான் நிதித்துறை செயலாளர் சொன்னது தானே. நிதித்துறை செயலாளர் கடந்த வாரம் பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார், நிச்சயமா அடுத்த 20 வருஷத்துக்கு கடன் வாங்காமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நடத்தவே முடியாது அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாரு அவர். அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது அதில். ஏன்னா அவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்குது. அந்த நலத்திட்டங்கள்லாம் வந்து கண்டினியூ ஆகணும்னா ஒரு அரசு சிறப்பாக செயல்படணும். உள்கட்டமைப்புலேருந்து லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாத்தையுமே, போதைப் பொருள் ஒழிப்புலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும், கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் தொழில் உள்ளே வரும், வந்தால் தான் காசு. அந்த காசு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அது ஏன் பண்ணலை? அவங்க ஏன் பண்ணலன்னா, தள்ளுபடி பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க ரிசர்வ் பேங்கில் 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டி ஆகணும். கட்டி அதை வந்து பண்ணால் மட்டும்தான். அவ்வளோ பணம் நம்மகிட்ட கவர்மெண்ட்டில் கஜானாவில் கிடையாது. இது வந்து நம்ம தமிழக அரசை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது வந்து பண்ண முடியாது. ஃபேக்ட் அதுதான். இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டலாம், நான் வந்து பண்ணுவோம், இன் ஃபியூச்சரில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அடுத்து வரப்போகிற இந்த 5 வருஷத்தில் இவங்க சொன்ன திட்டங்கள் நடைமுறைக்கு, அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைக்கு வரைக்கும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்மளுடைய எடப்பாடி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்துட்டு விவசாயிகளுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இப்போ வந்துட்டு புதுசாக ஏன் அலுவலகம் வந்துட்டு புது அலுவலகம் வேணுமா, ஏன் அவ்வளோ சொகுசான அலுவலகம் உங்களுக்கு தேவைப்படுதா? ஏன்னா வந்துட்டு அண்ணாவும் அந்த அறைக்குள்ளே தான் இருந்தார், நம்மளுடைய கலைஞர் ஐயாவும் அந்த அறைக்குள்ளே தான் இருந்தார், எம்ஜிஆர் சாரும் அந்த அறைக்குள்ளே தான் இருந்தார், ஜெயலலிதா அம்மாவும் அந்த அறைக்குள்ளே தான் இருந்தாங்க, அவர் சாரும் நானும் அங்கே தான் இருந்தேன், ஏன் இவருக்கு மட்டும் ஏன் வேற அறை, ஏன் அவருக்கு வந்துட்டு சொகுசான அறை தேவைப்படுது அப்படின்ற கேள்வியை வந்துட்டு அவர் எழுப்பியிருக்காரு சார். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினதா சித்திரமாக இருக்கு எனக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் வந்து இட நெருக்கடி காரணமாக புது தலைமைச் செயலகம் கட்டினாங்க. அது வந்து தலைமைச் செயலகத்துக்காக உருவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, அது அந்த மிகப்பெரிய கட்டிடம். ஆனால் அம்மையார் ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே போகவே இல்லையே. அது வந்து இப்போது சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை மாற்றிருக்காங்க. அது மருத்துவமனைக்கான கட்டமைப்பே கிடையாது அது. ஆமாம். ஸோ அதை பற்றி ஒன்றுமே வாய் திறக்கல அவர். இப்போ முதலமைச்சர் ஒரு அறை மாற்றுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறுலாம் ஒன்றும் கிடையாது, சில சௌகரியங்களுக்காக, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ ஆடம்பரமான ஒரு முதலமைச்சர் அறை மாதிரி எனக்கு தெரியல. அது அவங்க சௌகரியத்துக்கு தான், மற்றபடி இதில் கருத்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது. இதில்
அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஆட்சியுடைய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க ஒவ்வொரு திட்டங்களோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்களோ வெளியே போய் பண்ணும்போது டக்கு டக்கு நமக்கு தெரிய வருது சார். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம், எல்லாமே நமக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறாங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் சார்? நீ அமைச்சர்களை கேட்குறதா சொல்கிறேன் நான். நல்லவேளை முதலமைச்சர் நீ கேட்கல, அமைச்சர்களை கேட்குறதா சொல்கிறேன் நான். கல்வித்துறை அமைச்சர் அவர் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுற மாதிரி இருக்குது. சிறப்பாக இல்லை, செயல்படுற மாதிரி இருக்குது. அடிக்கடி கேமரா முன்னாடி வராரு, நம்ம இன்ஸ்டாகிராம் அடிக்கடி பார்க்கறதுனால செயல்படுற மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா முன்னாடி நிறைய வந்துட்டு இருந்தாங்க, வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வந்து வர்றதில்லை. இப்படி இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கல. அறநிலைத்துறை அமைச்சர் அவர் செய்ய வேண்டிய வேலையை விடுத்து நேற்று போட்ட முறுக்கா இன்றைக்கி போட்ட முறுக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய, ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலை, அதெல்லாம் அறநிலைத்துறையில் செய்ய வேண்டிய வேலை, சாதாரண ஊழியர்கள் செய்ய வேண்டிய வேலை அது. இதை செய்கிறதுக்கு எதுக்காக அமைச்சர்? இப்போதைக்கு கேட்டிங்கன்னா அப்படி ஆக்டிவாக செயல்படுற அமைச்சர்னு ஒருத்தருமே இல்லை. அதாவது துறை சார்ந்து ஆக்டிவாக செயல்படுற அமைச்சர்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் சார் ஆதவ அர்ஜுனா சார், ஏன்னா சொல்கிறேன், அவங்க போகிறதா இருக்கட்டும், பசங்க கூட ஸ்போர்ட்ஸில் அவர் ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டிக்கிறாரு. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுங்க. அவர் ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர். அதனால் அப்படி கொஞ்சம் அந்த விளையாட்டில் ஈடுபாடு இருக்கலாமா இருக்கும். பட் அதுக்கான முன்னெடுப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களோ, ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டம், இது வந்து ஒரு 2 இயர்ஸில் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற வரைவு திட்டம் கூட அவர் கொண்டு வரலையே. இன்னும் ஒரு ஸ்கூல் பசங்க கூட காலேஜ் பசங்க விளையாடுறதுனாலேயே அவர் வந்து சிறப்பாக செயல்படுறதா சொல்ல முடியுமா? அதான் ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க, ஓஹோ பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னும் தொலைநோக்கு திட்டமோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வரப்போகுது, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வரப்போகுது, இந்த திட்டத்துக்காக ஒரு நிதி ஒதுக்கி இருக்கோம், இதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமும் வந்த மாதிரி தெரியலையே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் செயல்படலை சார். அதே மாதிரி சட்டப்பேரவையில் வந்துட்டு நம்மளுடைய நிதி அமைச்சர் இருக்கார் இல்லையா சார், மரிய வில்சன் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு இது படிக்கும் போது, ஸோ அதிலிருந்து அவர் சில பிழையோட படித்தார். அப்போ வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ராஜரத்னம் அவர்கள் வந்துட்டு அவருடைய தப்பை வந்துட்டு சுட்டிக்காட்டி பேசினார். ஸோ இவர் வந்துட்டு அவருக்கு கொடுத்த பதில், அதாவது மரிய வில்சன் சார் வந்துட்டு கொடுத்த பதில் வந்துட்டு ரொம்ப ஆணவமிக்கதாக இருந்தது. உடல் மொழியாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாம் ஆணவ இதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டப்பேரவையில் வந்துட்டு தமிழை வந்துட்டு அவமானப்படுத்துகிற இதில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் எந்த சட்டப்பேரவையில் வந்துட்டு தமிழை வந்துட்டு ஒரு மாதிரி பேசினாரோ அதே இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு சார். நிச்சயமா. ஆக்சுவலாக சில பேரோட ஆரம்ப கால கல்வியிலிருந்து அவங்க வளர்ந்த சூழ்நிலை, வளர்ந்த விதம், பேசும் தமிழ், இதெல்லாம் வந்து நிறைய வேறுபடும். திரு மரிய வில்சனோட பேச்சு மொழி ஒரு ஸ்லாங், அது அவ்வளோதான். அந்த ஸ்லாங்லாம் பேசியிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய தவறுலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே தூய தமிழில் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா தூய தமிழ்லாம் பேசியிருக்காங்க. வரலன்னா கூட அப்படி தான் பேசுவாங்க. அதிமுக அமைச்சர் வளர்மதிலாம் கூட பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட டோன், பேச்சு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சட்டசபையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாசித்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஆங்கிலம் மேக்சிமம் கலக்காமல் தமிழில் பேச ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருந்திருக்கு. திமுகலேயே இருந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களாம் வந்து சரியாக அவங்களால வேற இடத்துல சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு இருந்தார் இல்லையா, அறநிலைத்துறை அமைச்சர், அவர்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் வேற மாதிரி இருக்கும் அவரோட பேச்சு. சட்டசபையில் வரும்போது அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அந்த மாண்பை கடைபிடிக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும் பேசுறதுக்கு. ஸோ இங்கே நிதி அமைச்சராக ஒரு பொறுப்பில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுக்கு எதிர்கட்சிகள் சொன்ன விமர்சனம் ஏற்கத்தக்கது தான். அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, அதாவது இது வந்து என்னோட பேச்சு மொழியை இப்படி தான், இதை நான் வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இது பெரிய தவறாக பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் அந்த உடல் மொழி வந்து நிச்சயமாக யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு உடல் மொழி தான் அது. ஏன்னா இந்த ஒரு வாரமாகவே வந்துட்டு நம்ம நியூஸில் வந்துட்டு சட்டப்பேரவையை தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். அதே மாதிரி நம்முடைய செங்கோட்டையன் சார் வந்துட்டு எழுந்து நம்மளுடைய பன்னீர்செல்வம் சார் வந்துட்டு நீங்கள் கட்சி மாறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. அதுக்கு பதிலுக்கு வந்துட்டு நம்ம பன்னீர்செல்வம் சார் சொல்லியிருப்பாரு, முதல்ல யார் மாறினதுன்னு பாருங்க. ஆமாம், அந்த ஃபோட்டோ விஷயம் இல்லையா, செங்கோட்டையன் வந்து இன்னும் கூட அம்மாவோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவோட கலவை தான் டிவிகே. ஏன்னா டிஎம்கேவோட ஃபவுண்டர் தான் இவங்களோட கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க, பேரறிஞர் அண்ணா இல்லையா. பேரறிஞர் அண்ணாவோட இவங்க தான் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே ஃபவுண்டர் எம்ஜிஆர், ரெண்டு பேருமே டிவிகேல தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, கொள்கை தலைவராக வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த ஏடிஎம்கே டிஎம்கேவோட
வாக்குகள் பெறுறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படிங்கும்போது செங்கோட்டையன் வந்து ஒரு அம்மையார் புகைப்படத்தை வச்சிருக்கிறது வந்து டிவிக்களை யாருக்குமே உறுத்தாது. ஏன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இது வந்து அதிமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க முன்னாடி ஏற்கனவே. அதனால செங்கோட்டையன் பண்ணது வந்து ஒரு மாபெரும் தவறுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் வச்சுக்கப்பா, நடக்கிறதே அதிமுக ஆட்சி தானே, அப்போ நீ அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தா எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ஒரு இஷ்யூவாக சொல்ல முடியாது. அவர் கட்சியே மாறி இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்த வழியை மறக்காம அப்படியே அவர் வச்சதாகவும் அது ஒரு முறை முதலமைச்சர் பார்த்துட்டு நீங்க இதவே வைங்க, இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்களும் சொன்ன மாதிரி. அதே தான். இப்போ டிவி கேக்குன்னு ஒரு வழி இல்லை இல்லையா, ஏடிஎம் கேக்குன்னு ஒரு பாதை இருக்கு, டிஎம் கேக்குன்னு ஒரு பாதை இருக்கு. அப்படின்னும் போது இவங்க வந்து சரி முதலமைச்சரை சொல்றாருன்னா அது ஒரு தப்புன்னு இல்லை. தொடர்ந்து ஒரு வாரமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடியே இருக்கட்டும், நம்ம செய்திகள்லாம் வந்துட்டு அதிகமாக சட்டப்பேரவை தான் நம்ம வந்துட்டு அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். முன்னாடி வந்துட்டு சும்மா படங்கள் பார்த்த இளைஞர்களாக இருக்கட்டும், பாடல்கள் கேட்ட இளைஞர்களாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்காகனா இந்த ஆட்சியில் இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்க, யாருக்காகன்னு தெரியும். ஸோ இதை நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் மற்ற காட்சிகளை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு தொலைக்காட்சி நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கால இளைஞர்கள் வந்து அரசியல் பார்க்குறாங்கன்னு சொன்னால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அவங்க எந்த மாதிரியான அரசியலை பார்க்குறாங்க, இவங்க எந்த மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ சட்டப்பேரவைலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான சொல்லிட முடியாது, வாய்க்கு வந்தது பேசிட முடியாது, ஏன்னா ரெக்கார்டு எல்லாமே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பேசுகிறாங்க. சபாநாயகரே வந்து ஆளுங்கட்சி நிதியமைச்சர் வந்து நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசுறது தப்பு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நிகழ்வுலாம் சட்டசபையில் எனக்கு நினைவு தெரிஞ்சு நடந்ததே கிடையாது. ஏன்னா அது இல்லாமல் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஜேசிடி பிரபாகருக்கு தெரியும், சபாநாயகருக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள பேசுகிறவங்க வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அது வந்து ரொம்ப இப்போ படிக்கிற இப்போ பார்க்குற அரசியல் கற்றுக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இந்த சட்டசபை நிகழ்வுகள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளை வந்து பார்த்துருந்தாங்கன்னா இப்போ உள்ள நிகழ்வுகளை வந்து புரியும், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அரசியல் ஒரு முன்னுதாரண அரசியல் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், நான் ஒரு கட்சி தலைவர் பேர் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு ஒரே வார்த்தையில் சொல்லணும், ரேபிட் ஃபயர் மாதிரி. நான் ஒரு கட்சி தலைவர் சொல்லுவேன், நீங்கள் அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே வேலாமா சார்? நம்ம உதயநிதி சார், எதிர்காலம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இயலாமை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள், போராளி. அண்ணாமலை அவர்கள், ஒரு சிறந்த அதிகாரி. பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள், சுயநலம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அதாவது நரேந்திர மோடி ஐயா அவர்கள், மௌனம். ராகுல் காந்தி ஐயா அவர்கள், அரசியல் கற்றுக்கொள்ள துடிக்கும் ஒரு குழந்தை. அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், நாடகம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்கள், மக்கள் நம்பிக்கையை இன்னும் பெற முயற்சிக்கும் ஒரு தலைவர். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள், நிச்சயமாக ஒரு செயல் தலைவர். ஸோ எனக்கு இவரை பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா தமிழுக்கு வந்துட்டு செந்தமிழ்னு ஒரு அந்தஸ்து வாங்கி கொடுத்தவர், தமிழ் வளர்ச்சிக்குன்னே தனியாக ஒரு அமைச்சரை உருவாக்குனவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். இன்றைய தமிழகத்தின் நேற்றைய சிற்பி. சூப்பர் சார். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஒரு தலைவர்கள் வந்துட்டு என்னென்ன அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு பல ஆடியன்ஸ்க்கு பொருந்தும்னு நினைக்கிறேன், பல எதிர்ப்புகளும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக அவங்க கமெண்ட்டில் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய கொள்கை தலைவர்களை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா கொள்கைகள் வந்துட்டு அப்பத்துலேருந்தே வந்தது. அந்த கொள்கைகள்னால தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பெரியார் அவர்கள் இன்னைக்கும், அதாவது பெரியார் வாழ்ந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஒரு சொல்லாடல் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா தெற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கவனிக்கப்படாத தீண்டத்தகாத ஒரு மாநிலமாக தான் இந்த தென் தமிழகமே இருந்தது. அதை வந்து மாற்றின ஒரு முன்னோடி சிற்பி அவர். ஒரு ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணும், முதல்ல மாநிலத்தை விடுங்க, நாட்டை விடுங்க, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அவன் எதை சிந்திக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோட்பாட்டை வகுத்து கொடுத்தவர் பெரியார் தான். ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் பெண்கள் வந்து வெளியவே வரக்கூடாது. ஸோ ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும், ஒரு சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஒரு சுயமரியாதை மாநாடு. சுயமரியாதையிலேருந்து ஒரு மனுஷன் வந்து கோயிலுக்குள்ளே ஏன் போகக்கூடாது, ஏன் போனால் என்ன, ரத்தம்லாம் ஒன்று தானே, மனுஷன்லாம் ஒன்று தானே. ஸோ சுயமரியாதையிலிருந்து எல்லாத்தையுமே ஒரு இந்த நவீன தமிழகத்தோட இன்றைய நவீன தமிழகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு படித்து வளர்ந்த சமூகமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பெரியாரோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் மிக முக்கிய காரணம். ஏன்னா சமூக நீதி அப்படின்னா என்னன்றத கற்றுக் கொடுத்தவர் நம்மளுடைய அண்ணா அவர்கள். அதாவது பெரியார் வந்து தன்னுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னு தன்னோட தள்ளாத வயசுலையும் ஊராக போய் தன்னோட கொள்கைகளை விளக்குனாரு. அண்ணா இதெல்லாம் நீங்கள் கொள்கையில விளக்குறது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம ஆட்சியில் உட்காந்தோம்னா இதை நம்ம சட்டமாகவே ஏற்றலாம்,
நம்ம அதிகாரத்தில் அமர்ந்தா இதெல்லாத்தையும் நீங்கள் நினச்ச கனவை வந்து நம்ம நனவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திமுகங்கிற இயக்கமே உருவாச்சு. அதுக்கு வந்து நிச்சயமாக அந்த பெரியாரோட கொள்கைகளை வந்து தூக்கி கொண்டு வந்து கடைசி வரைக்கும், நேற்று வரைக்கும், இன்றைக்கும் திமுக சுமந்துட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் சுமந்துட்டு இருக்காங்கன்னா அது திமுக மட்டும்தான். அதே மாதிரி இங்க பல மக்களுக்குள்ள இருக்க கேள்வி சார், இதுக்கு கொஞ்ச நாளைக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு தவறுகள், ஒரு திருட்டோ இல்ல ஒரு கொலையோ இல்ல ஒரு கொள்ளையோ எங்க நடந்தாலுமே வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செய்தித்தாள்கள்லயும் செய்திகள்லயும் என்ன வரும்னா அவங்க பேர் வரும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மருத்துவர் தப்பு பண்ணிட்டாருன்னா டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை சொல்லி ஸோ இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்வாங்க. ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணிட்டா பொறியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டு ஸோ இவர் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வர வர இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த செய்தித்தாள்களையும் செய்திகள்லையும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ தப்பு பண்ணவர் வந்துட்டு என்ன வேலை செய்யறாங்கன்ற விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கட்சியில இருக்காங்க அப்படின்றது விசாரிச்சிடுறாங்க போல. ஏன்னா இப்போ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்த கட்சியினுடைய நிர்வாகி இந்த தப்பு செஞ்சுட்டாரு, இந்த கட்சியோட நிர்வாகி இந்த தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்றது வந்துட்டு மீண்டும் மீண்டும் வந்துட்டு கட்சியை வச்சே வந்துட்டு ஒருத்தரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ இதை நீங்க என்னவா சார் பாக்குறீங்க? ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிகள், மிகப்பெரிய சாராய சாம்ராஜ்யம் நடத்துனவங்க, இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளியில் தான் இருப்பாங்க. அவங்க ஆதரவு இருக்குமே ஒழிய கட்சியில் உறுப்பினராக கூட சேர்க்க மாட்டாங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து அவங்களையும் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. கொண்டு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு பேட்ச் வருது. இப்போ ஒரு ரவுடி உள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கீழே உள்ளவனும் சேர்த்து தான் கொண்டு வருவான் உள்ளே. அப்படின்னும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. இல்லை பதவியே கொடுக்கலனா கூட அவனே சொல்லிப்பான். அவன் காரில் அவனே கொடியை போட்டுப்பான். போட்டுட்டு நான் வந்து யார் தெரியுமா, இந்த கட்சி என் பேக்ரவுண்டில் இருக்குது. அது முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருந்தால் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து தாவேக்கா ஆட்சியில் மட்டுமே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலும் இருந்தது, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலையும் இருந்தது. யாராவது தவறு பண்ணாங்கன்னா இவர் வந்து திமுக நிர்வாகி கைது, அவர் வந்து இதில் போதைப் பொருள் இவ்வளோ வச்சுருந்தாரு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிசம் வந்து அரசியலுக்குள்ளே புகுந்து பல வருஷங்கள் ஆகுது. அந்த ரவுடிகளை வந்து இவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஓகே நீ வா, உன் மூலமாக சில ஓட்டு கிடைக்குன்னா சந்தோஷம் தான் எனக்கு, நீ எதுக்காவது பயன்படுவ அப்படிங்கிற மாதிரி இது நடந்து பல வருஷம் ஆகுது. இதுக்கு வந்து கட்சி பேதமே கிடையாது. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அப்படி எந்த கட்சி பேதமும் கிடையாது. எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக தொகுதி மறுவரை ஸோ வந்துட்டு இப்போ இதோட வாக்கெடுப்பு நடந்துச்சு இல்லைங்களா? தொகுதி மறுவரை எதிர்ப்புக்கான வாக்கெடுப்புகள் நடந்துச்சு. இதுக்கு வந்துட்டு சரின்னு சொன்னவங்க வந்துட்டு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், ஏன்னா அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்துட்டு இதையும் இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்துட்டு இதை ஆதரிச்சாங்க. ஸோ இவங்களை ஆதரிச்சவங்க எல்லாம் இங்கே வந்துட்டு இவங்களை ஆதரிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக இருக்கு இல்லையா, ஸோ இவங்களும் வந்துட்டு இவங்க பக்கம் தான் இந்த டைம் நின்றுருக்காங்க. அப்போ மக்களுக்குள்ள என்ன தோணுதுன்னா நீயா நானா அப்படின்னு பார்த்த காலங்கள்லாம் மாறி இப்போ மக்களுக்காக ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அதாவது என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே எதெல்லாம் வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ டிஎம்கேக்குன்னு ஒரு இது இருக்கு, இதெல்லாம் வந்துன்னா எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை எல்லாத்தையுமே நீர்த்து போக செய்கிற முயற்சியை தான் டிவிகே செஞ்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு டிஎம்கே பேச வேண்டிய, அதுதான் காலங்காலமாக டிஎம்கே பேசிட்டு இருந்த விஷயம். அதை வந்து ஹிந்தி எதிர்ப்புன்றது இவங்களே பேசிடுறாங்க இப்போ. நெக்ஸ்ட்டு இந்த டீலிமிட்டேஷன் டிவிகே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இல்லையா? ஸோ டிஎம்கேக்கு வாய்ப்பு தரக்கூடாது, அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்பே தரக்கூடாது. முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒன்றிய அரசை வந்து இவங்க எதிர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாமே கொண்டு வந்துட்டு டிஎம்கேவோட வாய் அடைக்கிறாங்க. நீ எதுவும் பேசக்கூடாது, நீ என்னென்னலாம் பேசுறியோ அதெல்லாத்தையும் தற்காலிகமாக நான் பேசுவேன், இது வந்து நிரந்தரம்லாம் சொல்ல முடியாது. இது இன்னும் கூட அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து யாரும் பேசலையே. டிவிகேலேருந்து பிரதமர் மோடியோட பேரை கூட அவங்க இது வரைக்கும் சொல்லலை. அந்த நீட் தேர்வு கசிவு விவகாரமாகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், காவிரி நீர் விவகாரமாகட்டும், எந்த விஷயத்துலையுமே வந்து அவங்க பிரதமர் மோடியோட பேரை சொல்லவே இல்லை, அமித்ஷாவோட பேரை சொல்லவே இல்லை. என்ன காரணம்னா ஃபுல்லாத்தையுமே இவங்களே டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அரசியல் செய்கிற விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம், அப்போ டிஎம்கே வாய் மூடி அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் கொண்டு வர்றதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே மாறினவர் வந்துட்டு நம்மளுடைய பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். இப்போ அங்கே போனார். இப்போ அந்த நம்ம சட்டசபையில் நடந்ததை பற்றி பேசணும், அந்த புகைப்படம் விவகாரத்தை பற்றி இப்போ நம்ம பேசணும். ஆனால் இவங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்துட்டு இடம் மட்டும் தான் மாறி இருக்கோம், ஆனால் அங்கே வந்துட்டு இடமும் மாறி இருக்கு, நெஞ்சிருந்த புகைப்படமும் மாறி இருக்கு அப்படின்ற சூழல் வந்திருக்கு. ஆனால் அங்கே மாறி சில மாதங்கள் தான் ஆயிருக்கும். ஆனால் ஆன உடனே
நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் ஒரு இடத்துல வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாரு. என்னன்னா, சூரியனால தான் மற்றவங்களுக்கு வேர்க்கும், ஆனா இவர்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை குறிப்பிட்டிருப்பாரு. இவர்னால இப்போ சூரியனுக்கே வேர்க்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு டயலாக் வந்துட்டு அங்கே வச்சிருப்பாரு. அதை அப்போஸ் பண்ற மாதிரி நம்மளுடைய பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்துட்டு சொல்வாரு, சூரியனால மற்றவங்களுக்கு வேர்க்குது, இவங்கனால சூரியனுக்கே வேர்க்குது அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாருனால சூரியன் பக்கத்துல கூட போக முடியல அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எதிர்த்த ஒரு கட்சியில இருந்து வந்தவர் டக்குன்னு ரொம்பவே ஆதரவா பேசிட்டாரு. அது அவங்க கேட்டவனே புரியுது எவ்வளவு ஆதரவா அந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குன்றது. இது என்ன சார் நினைக்கிறீங்க? அதான், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். இதுல விமர்சிக்கிறதுலாம் பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா சட்டசபையில இதுக்கு முன்னாடி பல விவாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆரோக்கியமான ஒரு புத்திசாலித்தனமான விவாதங்களை வச்சு பேசுனது நிறைய பார்த்துருக்கோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு படலை. ஓகே, அவர் அந்த கட்சி சார்ந்திருக்காரு, இந்த மாதிரி பேசியிருக்காரு. இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது சார். ஸோ இப்போ இங்கே இருக்க கட்சிகள், இங்கே இருக்க கட்சி தலைவர்களை விட்டுருங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தந்தை பெரியாரும் அண்ணாவும் காமராஜரும் இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்தால் இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும் சார்? அந்த காலகட்டத்துக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திரம் அடைஞ்சு அப்போ தான் வெளில வந்திருந்தாங்க. இந்தியா முழுக்க தேசிய கட்சி தான் ஆண்டுகிட்டு இருந்தது, குறிப்பாக காங்கிரஸ் இவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த விழிப்புணர்வு தேவைப்பட்டது. அதனால அவங்க தேவைப்பட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வலிமையாக எடுத்து வச்சாங்க. பெரியாராகட்டும் எல்லாமே அவங்களாம் சொல்லி செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்க பேசியும் முடிச்சாச்சு. அதனால பெரியாரோட கருத்துக்கள் மட்டுமே போதும். காமராஜர் பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுல தொழில்துறை வந்து பெருசாக அவர் கொண்டு வரல. அவர் முழுக்க கவனம் செலுத்துனது வேளாண் துறையில், விவசாயத்துறையில் தான் அவர் முழுசாக கவனம் செலுத்தினார். அவர் அணைகள் கட்டுறதுல வந்து எல்லாமே ரொம்ப மிகச்சிறந்த மனிதர். ஸோ அவங்க வந்து என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சு பண்ணாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி நடைமுறையில் இருக்குது. இப்போதைக்கு அவங்களுடைய கொள்கைகளை வந்து இனி வரக்கூடிய அரசுகள் வந்து நடைமுறைப்படுத்தினாலே போதும். இதுதான் அவங்களுக்கு இன்றைய தலைவர்கள் செய்யக்கூடிய சிறந்த மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சார், போன டைம் வந்துட்டு ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தோம் சார். என்னன்னா, இடைத்தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதுக்கு வந்துட்டு மக்களுக்காக ஒரு பதிலை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தேன் சார். ஸோ அந்த கமெண்ட்டில் வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இடைத்தேர்தல் வந்தாலே வந்துட்டு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், ஆனால் அதுக்கு வந்துட்டு விதிவிலக்கு வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் சார். ஏன்னா கலைஞரை ஆட்சியில் இருக்கும்போது அவர் ஒரு தொகுதியில் வந்து திண்டுக்கல் தொகுதியில் மாயத்தேவர் ஜெயிச்சார், எம்பி தொகுதி ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், அதை நீங்கள் என்னவா சார் பார்க்குறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக ஆளுங்கட்சி ஜெயிக்கும், ஆனால் அது திண்டுக்கல் மாயத்தேவர் எம்பி எலெக்ஷன், அவர் தான் அதிமுக முதல் எம்பி வேட்பாளர், அவர் தான் ஜெயிச்சார் இடைத்தேர்தலில். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆளுங்கட்சி இருக்கும்போதே, இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே ராயபுரம் இடைத்தேர்தலில் யார் ஜெயிச்சா? டிடிவி தான் ஜெயிச்சார் இல்லையா? ஏடிஎம்கே 2வது இடம், 3வது இடம் டிஎம்கே. அப்படிலாம் போயிருக்கு. ஒரு சாதாரண ஒரு கட்சி அமமுக அப்படிங்கிறது. அவர் தினகரன் ஜெயிச்சார் இல்லையா? இதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. சுகவனம்லேருந்து நிறைய சொல்லலாம் இடைத்தேர்தலில். அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயங்கள். இப்போ இடைத்தேர்தல் வரும்போது மக்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதாவது இவங்களுக்கு ஓட்டு போட தான் நல்லது செய்வாங்க அப்படின்லாம் கிடையாது. சப்போஸ் ஆளுங்கட்சி எம்எல்ஏ தோத்துட்டாரு, இடைத்தேர்தல் தோத்துட்டாருன்னு சொன்னால் அதை அந்த ஆளுங்கட்சி வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக தான் பார்க்கணும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு திண்டுக்கல் ஜெயிச்சது அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத வாதம். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக அரசியல் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் சார். ஆனால் கண்டிப்பாக அரசியல் கற்றுக்கிறோன்னும் போது பல கேள்விகள் வந்துட்டு நமக்குள்ள எழும்புது. கேள்விகள் எழும்புனாதான் அது சரியான அரசியல். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்துட்டு இப்போ அழகாக பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ்லையும் அவங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம் நம்புகிறோம் சார். நன்றி. நிச்சயமா இளைஞர்கள் வந்து நிச்சயமாக கேள்விகள் கேட்கணும். என்னுடைய பதில்களில் முரண்பட்டாலும் சரி, ஆதரித்தாலும் சரி. ஆதரிக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, முரண்படணும். முரண்பட்டு திரும்ப கேள்வி கேட்கணும், அதுக்கு நான் பதில் சொல்லணும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டிஎம்மில் தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் நிச்சயமாக சொல்கிறேன். நன்றி மிஸ். நன்றி.